ஹாய் கேஷ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மிளகாய் பஜ்ஜி. தேவையான பொருட்கள்: மிளகாய், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், பஜ்ஜி மாவு. மிளகாய்க்கு அந்த காம்பை எடுக்காமே போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். பஜ்ஜி மாவை ஒரு தட்டில் போட்டுங்க. அதில் தேவையான அளவு உப்பு, காரம் அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை போட்டுங்க. மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. குழந்தைகளுக்கு நல்லா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா திக்னஸ் அதிகமாக இருந்தால் தான் மிளகாயில் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஈஸியாக ஊட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்க மிளகாயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஒரு இடம் விடாமல் எல்லாம் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மிளகாயை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்க. வெட்டி பாதியாக வெட்டி அப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் முழுசாகவே போடுறதுனால அப்படியே வச்சு அப்ளை பண்ணுறோம். ஈவினிங் குழந்தைகளுக்காண்டி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு, ரொம்ப அருமையானது. அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பக்கம் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணி வச்சுருக்க மிளகாயை அதில் எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிளகாயை திருப்பி விட்ருங்க. அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் வெந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.